கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வார்த்தை யோபு 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த முழக்கத்தினால் என் இருதயம் நடுங்கி அதன் இடத்தை விட்டு துடிக்கிறது. யோபு அந்த முழக்கம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவருடைய இருதயம் நடுநடுங்கினதா. சில பேர் சொல்லுகிற சில காரியத்தை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஐயோ, அந்த ஒரு சுச்சுவேஷனை நினைச்சாலே என் இதயமே அப்படி நடுங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை யோசிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கா? இல்ல இந்த சூழ்நிலையில தான் நான் கண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து கொண்டிருந்த என்று சொன்னால் நீ என்னிடத்தில் வா. இந்த மாதிரி ஒரு பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் உன் இதயம் படபடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் உனக்குள்ள காணப்படுதா? அப்படிப்பட்ட சம்பவம் உன்னை சுற்றிலும் நடந்திருக்கிறதா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்துல வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வேதத்துல இன்னொரு வசனம் அழகா எழுதியிருக்கிறது, என்ன தெரியுமா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான், அவன் வாழ்வடைவான். ஒருவேளை தன்னுடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யாமல் போனோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவன் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாவத்திலிருந்து வெளிவரக்கூட முடியாது. இப்படிப்பட்ட நடுநடுக்கமான ஒரு பயங்கரமான, நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க, ஐயோ இது நடக்க போதும் நினைச்சாலே எனக்கு நடுக்கமா இருக்குங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவனிடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுங்க. அறிக்கை செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நடுக்கத்துல இருக்கிற நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்கப்பா, இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எப்படி தாண்டி வரணும், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. அவருக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? எதுலலாம் நம்ம சிக்கிட்டோம்னு சொன்னா அவரிடத்துல போய் எல்லா காரியங்களையும் சொல்லி நம்ம அறிக்கையிடும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுல இருந்து வெளியே வரவும் அதுக்கான சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை சமாதானமாய் மாற்றி அது ஒன்றுமே இல்லாததை போல கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். ஆகையால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. God bless you all.